நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 25/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி, மார்ச் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 5:10 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:34 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:34 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் பிறருக்கு உதவுகின்ற மனப்பாங்குடன் செயல்படக்கூடுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடும். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறக்கூடும். குடும்பத்தின் முக்கிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். அனுகூல தீர்வு ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. என்று வெளியூர் சென்று தங்கியிருந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடும். கட்டாய விடுப்பில் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் சுமூகமான சூழலும் இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். பிள்ளைகளின் எதிர்கால நிலையில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்று பெண்கள் மனதளவில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் கூட்டு தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். சுய தொழில கூட உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாக திறமை என்று பளிச்சிடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். பரணி என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். தொழிலும் அற்புதமாக நடைபெறக்கூடும். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கிருத்திகை எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான நல்ல சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. இல்லத்தில் கலந்து பேசி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று காரியங்கள் ஓரளவு வெற்றியாக இருக்கக்கூடும். செயல்களில் உங்களுக்கு நேர்த்தி நெறிந்து காணப்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் அன்பு பாராட்டக்கூடுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். உபரி பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பீர்கள். ஆவணங்கள் அனைத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை வாசித்து வைத்துக் கொள்வது நல்லது. நல்லவரின் நட்பு ஏற்படக்கூடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். ரிஷபராசினியர்கள் கூட்டு முயற்சியில கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. இன்று பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை தேவையில்லாத விவகாரங்கள் வேண்டாம். தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பார்த்து எதையும் செய்யுங்கள். என்று மாணவர்கள் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும்.
நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விவேகமுடன் செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி. இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக சிறப்பு. இன்று பதட்டம் கொள்ள வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. மிருக சிரிஷம். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் போக போக சரியாக கூடும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதையும் யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை எல்லாம் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். என்று மனம் போல் வாழ்க்கையை அமைதிவிடக்கூடும். எதிலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். எதையும் இன்று நீங்க குழப்பி போக வேண்டாம். முக்கியமாக அடுத்தவிடம் எந்த ஒரு விவாதமும் பேச வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்வது கூட மிக நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். என்று உங்களுக்கு குழப்பங்கள் இருப்பினும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை, சகோதர சகோதரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக கூட்டும். இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து காரியங்கள் ஈடுபடுவது மிகவும் சிறப்பை கொடுக்கும். உங்கள் செயல்களில் நேர்த்தி ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடும். அதீத உழைப்பு செய்ய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களினுடைய கருத்து வேற்றுமை கொஞ்சம் இருக்கும். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். இப்போதைக்கு காதலுக்காக முடிவெடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நிதானமாக செயல்பட்டால் எதிரில் வெற்றி இருக்கும். கூடுதல் சந்தோஷம் வரக்கூடுங்க. என்று பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை. என்று வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டும் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. இன்று நீங்க கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பல திட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். செயல்களை வேகம் காட்டுவீர்கள். புனர்பூசம். என்ற சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சொகுசு வாழ்க்கையை தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நுணுக்கங்களை சரி செய்து கொள்ளுமாறு என்றே சொல்ல முடியும். கடகம் ராசினியர்கள். என் அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்தி காரில் ஈடுபடுவீர்கள். சுலபமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பிறருக்காக உதவிகள் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள சிரமங்களை சரி செய்து விடுவீர்கள். சுமாரான பணவரவுதான் இருக்கக்கூடும்.
வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். இந்த தொழில் போட்டிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்மையாக கவனியுங்கள். எதையும் திட்டமிடுங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பல பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். பிறருக்காக தயவு செய்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நம்பிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் நீங்க மற்றவரையும் மதிப்புடன் நடத்துவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். முன்பின் யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வரக்கூடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபடுவீர்கள். தொழில்நுட்ப அறிவுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சியும் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்காது. காதல் எல்லாம் சிறப்பாக கண்டிப்பாக கைகூடும். இல்லத்தில் கலந்து பேசினால் நல்லதொரு முடிவு கிடைக்கும். இன்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். கல்வியிலும் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். யோகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு மன நிம்மதி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. திறமையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமாரான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். நல்ல மதிப்பை பெறக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். எவ்வித பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது முன்னெச்சரிக்கையுடன் ஏற்றுக்கொள்வது மிக சிறப்பு. பூசம். சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. செய்ய நினைத்த காரியத்தை நிதானமாக செய்யுங்கள். சின்ன சின்ன கருத்து வெற்றுமை வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொழில் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். சாமர்த்தியமாக பேசி காரியம் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது மிக சிறப்பு. புனர்பூசம். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். சாதகமான தீர்வு கண்டிப்பாக வரக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் வரக்கூடும். பிறருக்கு கருத்துக்களை சொல்லும் முன்பு யோசித்து சொல்வது நல்லது. பிறருடைய விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எல்லோரிடமும் சார்ந்த குணத்துடன் பேசுவீர்கள். என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிம்மம் ராசினியர்கள். இன்று பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உங்க வாழ்க்கையில ஒரு வித மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எண்ணற்ற முன்னேற்றமான வாழ்க்கை ஏற்படக்கூடும். சூழலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. எவரிடமும் சார்ந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். தொழில் உங்களுக்கு உற்பத்தி விற்பனை சுமாராக இருக்கும். பண செலவில் சிக்கனத்தை பின்பற்றுவீர்கள். வெகு நாள் காணாமல் தெரிய பொருள் கையில் வரக்கூடும். புதிய முயற்சியால் இன்று எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மனம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். கவலைகள் மறைந்து செயல்படுவீர்கள். ஆறுதலாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். நண்பர்கள் வருகை இருக்கக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்க கொடுங்க. தனிப்பட்ட காரியங்களுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். சில பணிகள் தாமதமாக இருந்தாலும் சாதகமாகத்தான் முடியும். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. பெண்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலை விட்டுக் கொடுப்பதும் அமைதி காண்பதும் உங்க கையில் உள்ளது. என்று மாணவர்கள் எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக படித்து முன்னேற முடியும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று நிர்வாகம் தொடர்பான செலவுகள் இருக்கும். குடும்பத்திற்கான செலவுகள் இருக்கும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. பூரம். இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். உத்திரம். செயல்களை வேகம் பிறக்க கொடுங்க. கடுமையான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. விற்பனை விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். விவசாய பொருட்கள் கண்டிப்பாக விற்று தீரும். சிக்கல்கள் இருக்கும் பட்சத்தில் எதையும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். பிடிவாதம் வேண்டாம். சண்டை சச்சரவுகள் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள். இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் சிறப்பான நல்ல பலனை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. உங்கள் பேச்சு செயலில் நிதானம் இருக்கட்டும். தொழில் வியாபாரத்தில் உள்ள சிரமங்களை பிறரிடம் விவாதிக்க வேண்டாம். பண வரவில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ணுவது நல்லது. விவசாய கொள்முதல் பொருட்கள் அனைத்தும் இன்று கண்டிப்பாக விற்று திருந்து விடக்கூடும். எல்லோரிடமும் சார்ந்த குணத்துடன் பேசியவர்கள் பழகுவீர்கள். பிறருக்காக வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். இடையூறு செய்பவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். புதிய முயற்சி ஓரளவுக்கு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் மந்தமாகத்தான் இருக்கும். ஓரளவுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது. தியானம், தெய்வ வழிபாடு மன அமைதி பெற உதவும். இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்க கொடுங்க. செயல்திறனும் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி இன்று உண்டாகக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோசித்து செய்யும் காரியங்கள் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இன்று குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். அனைவரிடத்திலும் அன்பு வெளிப்படுத்துங்கள். முக்கியமாக இல்லத்தில் பேசிதான் முடிவு காண வேண்டும். என்று மாணவர்கள் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். கல்வியில் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. என்று தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் சுலபமாக இருக்குங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். இடையூறு செய்தவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். அவமதித்து பேசியவர்கள் கூட அன்பு பாராட்டக்கூடும். என்று உறவில் பேச்சில் மாற்றங்கள் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். இன்று பேச்சில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. தொழில் வளம் பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். பெரியவருடைய ஆசையும் ஆலோசனையும் கண்டிப்பாக இருக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். இன்று நீங்க பிறருக்காக எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சித்திரை. எதிர்பார்ப்புடன் செயல்படுவீர்கள். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். புது புது விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள். இன்று மாற்றறையும் மதிப்புடன் நடத்துவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. பிறருக்கு கருத்துக்கள் சொல்லும் முன்பு யோசித்து சொல்வது மிக நல்லது. என்று உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று பிறருக்கு நீங்க வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். உங்கள் பேச்சு செயலின் நிதானத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். இன்று
பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்குடன் தான் செயல்படுவீர்கள். சின்ன விஷயத்திற்காகவும் கோபப்படுவீர்கள். உங்கள் பேச்சு செயலில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உள்ள சிரமங்களை பிறரிடம் விவாதிக்க செய்ய வேண்டாம். பண வரவில் தாமதம் ஏற்படுவது கண்டிப்பாக சரியாகும். உணவுப் பொருட்களை தரம் அறிந்து உண்பது நல்லது. இசைப்பாடலை ரசித்து மழுவதனால் மனம் லகுவாக கூடும். இன்று பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. பெரியோர்களிடத்தில் கொஞ்சம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எந்த ஒரு வேலையும் நீங்க அழிந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்குங்க. சொன்ன சொல்லை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனை போல் பற்றி கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் இந்த அன்பை வெளிப்படுத்துவீர்கள். தொழில்நுட்பத்தை இன்று நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி விடுவீர்கள். இன்று நிதி நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பெண்கள் இன்று விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விரைவாக இதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் எதையும் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். பொறுமையாக செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கு எல்லாம் என்று முடிவு கட்டுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கூட கற்றுக்கொள்வீர்கள். தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்துவீர்கள். இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுவாதி. என்று எதிர்மறையாக பேசுவதுடன் விலகி இருப்பது நல்லது. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்குங்க. குழப்பங்களுக்கு நீங்கள் தான் தீர்வு காண வேண்டும். என்று பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். செலவுகளை கூட கட்டுப்படுத்துங்கள். பகைமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நெருக்கடியில் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். என்று எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. விசாகம். இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கைகூடும். என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு தைரியம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று எதிலும் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களுக்கு கூட இன்று முடிவு கட்டுவீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள தெளிவு ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டு வாழ்க்கையை நீங்க வளமாக்கிக் கொள்வீர்கள். நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். இன்று தொலைந்து போன பொருள் கூட கையில் கிடைக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடனும் இன்று வாழ்க்கை நடத்துவீர்கள். என்ற மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று விருச்சிகம் ராசினியர்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. முகப்பொலிவும் கூடும். மனசுக்குள் பதற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நண்பரின் ஆலோசனை நல்வழியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. கண்களின் பாதுகாப்பில் தகுந்த கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். அதிகமாக சிரமம் எடுத்து காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வீணான விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முன்னேறுவதற்கு என்ன வழியோ அதனை மட்டும் செய்ய வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. எதையும் ஆராய்ந்து முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று சாதகமான நல்ல பலன் வரக்கூடுங்க. காதல் குழப்பத்தையே கொண்டிருக்கும். இப்போதைக்கு காதலுக்காக முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க.
மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று எதிரியிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். தொலைதூர பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. வீண் விவாதங்களை தலையிட வேண்டாம். இன்று விவேகமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். அனுஷம். என்ற கற்பனை பலம் மிகுந்து காணப்படக்கூடுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அளவான மூலதனம் போதுமானது. நண்பரின் ஆலோசனை நல்வழியை கொடுக்கும். என்று உங்க மனசுக்குள் பதற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. என்று எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முன்னேற்றமான வழியை கண்டிப்பாக கண்டுபிடிப்பீர்கள். பண வரவில் கொஞ்சம் தாமதம் இருக்க கொடுங்க. பிறரிடம் எந்த ஒரு விவாதமும் செய்ய வேண்டாம். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள், உடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். முடிஞ்சளவு யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். தனுசு ராசினியர்கள் இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இனிய அணுகுமுறையினால் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கடினமான சூழல் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். இந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. அடுத்தவருடன் இன்று இணைந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுக்கெல்லாம் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அபாரமான திறமை வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இன்று நீங்க கொஞ்சம் அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். இந்த தனுசு ராசினியர்கள் எதற்காகவும் தயவு செய்து கோபப்பட வேண்டாம். மாமன் மைத்துனன் வகையில் கூட உதவிகள் கிடைக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளும் ஏற்பட கொடுங்க. சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அதே போல் பங்காளி சண்டைகள் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடும். தனுசு ராசினியர்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும். இப்போதைக்கு காதலில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் இன்று எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாக கூடுங்க. இன்று மாணவர்கள் தெளிவான சிந்தனை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் அடுத்த கட்டம் மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் குடும்பமாக இருக்கக்கூடும். பாடங்களில் சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இந்த நாள் உங்களுக்கு உழைப்பின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் வழங்கக்கூடும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. மனப்பதற்றம் இருந்தது கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும். உடல் நலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். போராடம் விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்க கொடுங்க. அதிக தூரம் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். நிலைமை பணம் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றும். கையில் காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். என்று உங்களுக்கு சீரான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் என்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எதையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
சிரமங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், பார்த்துக் கொள்ளுங்கள். வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்றைய பெரியவரின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். அவமதித்து பேசியவர்கள் கூட அன்பு பாராட்டக்கூடும். மனசுக்குள் ஒருவித புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த சுப செய்தி கண்டிப்பாக பெறக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. வீண் கனவுகள் அவ்வப்போது தோன்றும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. சாதகமான பலனையும் கொடுக்க கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பாராத செய்வீர்கள். வீண் அலைச்சலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இருந்தாலும் தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கவன நடைமுறை பின்பற்றுவது மிக சிறப்பு. பெண்கள் என்று முன்கோப்பப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை தெளிவாக கவனியுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனமும் மகிழ்ச்சி அடைய கொடுங்க என்று காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலுக்காக நீங்க எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உருவாக கொடுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற பிறர் விஷயங்களை மட்டும் தயவு செய்து தள்ளிகள் செய்ய வேண்டாம். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. போட்டி பொறாமல் இன்று நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் இன்று செய்யும் முன்பு யோசித்து செய்ய வேண்டும். கவன நடைமுறை பின்பற்றுவது நல்லது. குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி கொடுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அவிட்டம் இன்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பண வரவுக்கு இன்று கண்டிப்பாக குறைவிருக்காது. சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படுத்துவீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சுலபமாக நடைபெறக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. மிகவும் கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பங்குதாரரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். மனசுக்குள் ஒருவித பதற்றம் ஏற்படக்கூடும். பேச்சு செயலில் மட்டும் நிதானம் இருப்பது ரொம்ப நல்லது. குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். பொழுதுபோக்காக பேசுவதிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பணி சுமை அதிகரிக்கும். திருப்பு முனையாக உங்கள் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். திருப்திகரமான அளவில் பணவரவு கிடைக்க கொடுங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை இன்று வாங்குவீர்கள். பங்குதாரர்களிடம் யதார்த்த நிலையை கடைபிடிப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மிக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. சுலபமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வீணான விஷயங்களை மட்டும் தவிட வேண்டாம். அரசு உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உடன் பணிபுரிவரால் பாராட்டுகள் அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவன நடைமுறை பின்பற்றுவது மிக சிறப்பு. இன்று முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கும்பம் ராசினியருக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்ன ஒன்று, யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். தன வரவு வருவதில் தாமதம் இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க என்று பெண்கள் கோபப்பட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத சிக்கல் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் தயவு செய்து பிடிவாதமும் செய்ய வேண்டாம். காதல் கொஞ்சம் இழுபறியாகத்தான் இருக்கும். இப்போதைக்கு முடிவெடுக்க முடியாது. போக போகத்தான் சரியாகும். காதலை நீங்கள் தான் அமைதியில் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள்.
கல்விக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சாதனைகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்ற மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தை நுணுக்கத்துடன் செய்து முடிப்பீர்கள். தொழில்நுட்பம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். சதயம். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சந்தோஷமான மனநிலை இன்று காணப்படுவீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். உடல் நலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். சீரான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். போராட்டாத்தி. என்ற மன அமைதி கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சீரான நல்ல பலனை இன்று நீங்க காண முடியுங்க. பதவிகள் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கும். சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று உறவினர்கள் விரும்பி சொந்தம் பாராட்ட கொடுங்க. துணிச்சலும் அதிகரிக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம். மீனம் ராசினியர்கள் என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். மனசுக்குள் ஒருவித பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இனிய அணுகுமுறையில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உறவினர்கள் விரும்பி சொந்தம் பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். நிலவு பணமும் கண்டிப்பாக வசூலாகும். இந்த மீனம் ராசினியர்கள் ஒதுக்கி வைத்த பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமங்கள் விலகி செல்லுங்க. பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பர்களுடன் விழுந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். வீண் அலைச்சல் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று நீங்க அலைந்து தெரிந்துதான் சில பணிகளை மேற்கொண்டு இருக்கும். அரசு உதவிகள் கூட பரிபூரமாக கிடைக்கும். உடன் பணிபுரிவோரால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்க கொடுங்க. இரவு நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். இரு சக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. வெளிப்படையாக என்று பேசி பழகுவீர்கள். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. ஓரளவு வெற்றி வாகை கண்டிப்பாக சொல்ல முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. முக்கிய பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, தேர்வில் வெற்றி பெற்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. என்று விருப்பங்கள் கைகூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. என்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கூடும். என்று எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ரேவதி. என்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடும். காரியங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள்.
சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.